அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம், நமஸ்காரம். இப்போ நம்ம மண்ணில மன்னர்கள் வாழ்ந்த மன்னார்குடி என்னும் ஊரில் அருகில் 5 கிலோமீட்டர் அருகில் உள்ள one place. It is very important place. This temple, Uttarabadiyar Shivan temple. It is the 18 சித்தர்கள் they are living in this place also. This is very important place. So we would like to see this temple. This temple near there is have two places of, I don't know the English word, Sudugadu. Tamil meaning Mayanam. Mayanam, it is the Shivan place. So this 18 sitter living this place. So we would like to see this place. Please let's welcome. This place Mannargudi to here 5 kilometers. Once we have to come here, there is have one boat, small river. This small river nearby, one boat is there. Don't make confused. You coming time, you have to make it clear. Coming on the way, then you have to take the left. This road. So we would like to go in this way. That is near some of the kilometers. It is the same like little forest. There is no peoples. The main road only the peoples they can use, because this is very important place. I would like to go inside with my vehicle. It is very far. It is beautiful, very silent place. Let's we go. Vaanga polam. Please come. I think yesterday is some human. He died, so they are taken some body. That's why these flowers. This is identified. So this is a very good place to Mayana Bhumi. Somebody யாராவது இறந்துட்டாங்கன்னா இந்த இடத்துல வந்து எரிச்சாங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல். அவங்களுடைய அடுத்த பிறப்பு இன்னும் நல்ல இடமா இருக்கும். அவங்களுடைய அடுத்த கர்ம வினைகளை கொஞ்சம் நல்ல முறையில் முடிச்சுட்டு இறைவனடி சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த சுடுகாடு ரொம்ப அற்புதமானது மன்னார்குடியில். வாங்க போகலாம். பறவைகளோட சவுண்ட் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. நல்ல விவசாயம். நிறைய பாம்புகள் இருக்கு. பவர்ஃபுல்லான இடத்துல அவங்க இருப்பாங்க.
அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம், நமஸ்காரம் for all my friends. Today we would like to see this temple near. We reach already. So please, this video for everybody has to understand. So Tamil and English both I will speak. Please try to understand, my friends. Now this temple near we reach, first we have to see this is the snake. Our culture very important to we pray God for 5 phases because this is remaining for Panchabhuta. Nilam, Neer, Kaatru, Ahayam, Vanam. This is main important, so we are making this structure for 5 phases. This also very important for our human being culture. Okay. Not only this, this place there is have one hole. Sometime there is something keeping for here some food. This hole inside, snake will come. This is the forest area, so it would like to come on this way. இந்த வழியா வந்து இது வழியா வரும். அதுக்கு தேவையான பொருள் ஏதாவது இங்கே வச்சிருந்தா வந்து அவங்க சாப்பிட்டுட்டு போவாங்க. This is very important. Let me see inside. அண்ணா நமஸ்காரம். இப்போ இந்த கோயிலில் தற்போதைக்கு பராமரிச்சிட்டு இருக்க அந்த ஐயா கிட்ட நம்ம பேசுவோம். ப்ளீஸ் கம், we will speak with him, this temple maintenance guy. அண்ணா நமஸ்காரம். உங்க பேர் என்னங்க ஐயா? உத்தராபதி. உத்தராபதி, அருமையான பேரு. இந்த கோயில்ல இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில வரலாற்றுகளை நம்ம நண்பர்களுக்கு சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்ச வழி இதில் வந்து ஒருத்தர் ஆதி காலத்தில் இப்படி சுற்றிக்கிட்டு இருந்து இறந்துருக்காரு. அதெல்லாம் பரதேசி ஐயான்னு கோயில்னு பேர். பரதேசி ஐயா கோயில் தான் இது. அதேப்போ பரத ஐயான்னு வச்சிருக்கோம். பரதேசி ஐயாங்கிற பேரே அருமையா இருக்கு. அந்த பேர் அவ்வளவு சீக்கிரம் யாரும் ரீச் ஆக முடியாது. சிவன் கிட்ட இருந்தா மட்டும்தான் அந்த பேர் கிடைக்கும். ஐயா, எல்லா விஷயமும் ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப இதுல வந்து நம்ம கோயிலுடைய கும்பாபிஷேகம் எப்ப நடந்தது? 2015. ஓகே. இந்த கோயில் வந்து பரதேசி ஐயான்னு சொல்லி ஒரு ஐயா அவங்க தான் வந்து நிர்வகிச்சு வழிவகுத்து கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாது இங்க அன்னதானம்லாம் நடக்குதா? எப்பெல்லாம் நடக்குது? பிரதோஷ வழிபாடு பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம். பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம். ஓகே. பிரதோஷ வழிபாடுகள்லாம் உண்டு நடந்துட்டு இருக்கு. வெரி குட். அப்புறம் கால பைரவர் அவர்களை பத்தி சொல்லுங்க. கால பைரவருக்கு தேய்கிற இஷ்டமில்ல அபிஷேகம் செஞ்சு செய்வோம். அன்னைக்கு நல்லா பவர்ஃபுல்லான நாள். கால பைரவர் அவர் தானே நிர்ணயம் பண்றது எல்லாத்தையுமே. உள்ள வாங்க பார்ப்போம். அனைத்து சித்தர்களையும் கால பைரவர் ஐயாவையும் சிவன் பார்வதி அம்மா எல்லாரையும் பார்ப்போம். வாங்க வாங்க உள்ள இருக்கு. ரொம்ப அமைதியா அருமையா இருக்குங்க ஐயா. ஐயே அம்மா பாலா திரிபுர சுந்தரி. பால திரிபுர சுந்தரி. இங்க உள்ள வந்தோடனே அம்மா பால திரிபுர சுந்தரி அம்மா அவர்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அம்மா தாமரை மேல கீழே தண்ணி இருக்கு. அம்மா அமர்ந்திருக்கிறது ரொம்ப அழகா அற்புதமா இருக்கு. அப்புறம் ஐயா அவர்களுடைய ஆசீர்வாதத்துல அவங்க பாதங்களை தொட்டு வணங்கி ஐயா அவர்கள் இடத்துல இருக்க விபூதியை கேட்டுக்கிறேன். நம்ம கோயில்களில் பொங்கல், தீபாவளி எல்லா ஃபங்க்ஷன்லையுமே விளக்கேற்றி
இறை வழிபாடு பண்ணுறோம். அதுக்கான முக்கிய கருத்து என்னன்னாக்கா நம்ம சிவவாக்கிய சித்தரையா சொல்லியிருக்காங்க. சூசகமாக சயின்ஸாக சயின்டிஃபிக்காக ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்காங்க. எள்ளுக்குள் எரியும் வாயுவாகிய எண்ணெய் உன்னுள் காணாமல் கல்லுக்குள் தேடும் முறை உன் பிரச்சனையும் தீராது பிரார்த்தனையும் நிறைவேறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அது சொல்லியிருக்காங்கன்னாக்கா, எள்ளை சயின்ஸாக சொல்கிறேன் விளக்கத்தை, எள்ளை அரைச்சி எண்ணெய் எடுக்கிறாங்க. அந்த எண்ணெயை கொளுத்துனா எரியாது, திரியை மட்டும் கொளுத்துனீங்கன்னாக்கா திரி மட்டும் எரிஞ்சு செத்த நாளில் முடிஞ்சிடும். எண்ணெயில் திரியை போட்டு கொளுத்தும் தீபத்தை ஏற்றும் போது அந்த எண்ணெயிலேருந்து ஒரு மறைபொருள், ஒரு வாயு, அந்த வாயு வந்துட்டு அதில் சில விஷயம் கண்ணுக்கு தெரியாமல் சில விஷயம் நடக்கும். அந்த வாயு வழியாக அந்த ஜோதி ரொம்ப நாளி எரியும், ரொம்ப நாளி நல்லா பிரகாசமாக எரியும். அதோட ரீசன் தான் நம்ம எல்லா இடத்துலையும் விளக்கேற்றுறது. அதுக்காண்டி கோயில் போகக்கூடாதுங்கிறது கிடையாது. கோயிலில் பஞ்சபூதமும் வச்சுருப்பாங்க, சித்தரையா செஞ்சுருப்பாங்க. எதனால பஞ்சபூதமும் வச்சு செஞ்சுருக்காங்கனாக்கா, எப்படின்னு சொன்னால், சிவலிங்கம், நிலம், நீர், மேலேருந்து சொட்ட விடுறது, காற்று, அந்த இடத்துல ஃப்ளவர் வச்சுருந்தாங்கன்னாக்கா, அப்புறம் மணி அடிக்கும் போதும் அந்த பூக்களில் உள்ள வாசனையும் அந்த மணி அடிக்கிற சவுண்டும் அந்த காற்றுல தான் நம்மள்கிட்ட ரீச் ஆகுது. சரிங்களா? அதுக்கப்புறமேட்டுக்க நெருப்பு, அங்கே ஜோதி ஏற்றி தீபார்த்தனை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்க நிலம், நீர், நெருப்பு, காற்றும் சொல்லியாச்சு நம்ம. இன்னொன்று நிலம், நீர், காற்று, ஆகாயம், வானம். அந்த வானம் சொல்கிற பிரபஞ்சம் மனித உடலில் உள்ளே இருக்குது. அந்த இடத்துல நின்று இதை அப்சர்வ் பண்ணி கண்ணை மூடி இந்த இடத்துல வச்சு இது வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுக்கு மனசு சுத்தமாக இருக்கணும். எல்லா விஷயமும் ரொம்ப அற்புதமாக நம்ம வச்சுருந்தோம்னா அந்த குவாலிஃபைடு நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கிடைக்கும். இது இறைவனின் இயற்கையின் விதி, அதுபடி தான் நடக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு அற்புதமான விஷயமா பார்த்துட்டு வர்றோம். அதில் 18 சித்தர்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது அகத்தியர் ஐயா. அகத்தியர் ஐயாவை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்குது. 18 சித்தர்களையும் நம்ம பார்க்கணும். அதனால் அகத்தியர் ஐயா ரொம்ப முக்கியமான ஒரு சித்தர். நிறைய குருமார்களுக்கு தலைவராக இருந்தவர். நிறைய பேரை ஆன்மீக வழியில் கொண்டு இறைநிலை அடைய வச்ச ஒரு உத்தமர். வாங்க அடுத்து ஒரு சித்தரையா பார்ப்போம். திருமூலர் ஐயா நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லணும்னா இனிமையாக நிறைய விஷயம் இருக்குது. வாங்க அடுத்த சித்தரை பார்ப்போம். போகரையா பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்குது. அதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன். போகரையாவோட இயற்பெயர் போர்கியூ அப்படிங்கிறது தான். அவர் சீன தேசத்தில் பிறந்து வளர்ந்தவர். ஆனால் முருகன் மீது பற்று கொண்டதுனால போகரையா தமிழ்நாட்டில் நம்ம சித்தர்கள்ட்டெல்லாம் சில சித்து வேலைகள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு பழனியில் நம்ம முருகன் ஐயாவுடைய சிலைகளை கல்லாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதில் சில விஷயம்லாம் சயின்ஸாக செஞ்சு நவபாசான சிலை வடிவில் அது செஞ்சு வச்சாங்க. எதனால் அப்படின்னா, அதிகாலையில் சூரிய உதயம் ஆகிற நேரத்தில் அந்த இடத்துல அபிஷேகம் செய்யும் போது இந்த அபிஷேகத்தை பொருளை வாங்கி சாப்பிடும்போது உடலில் உள்ள நோய்கள் நீக்கும். அதற்காக வேண்டி சயின்டிஃபிக்காக அந்த முருகனுடைய சிலையை நிறுவினாங்க. இது நம்ம போகரையாவுடைய ஒரு சிறப்பு. கொதம்பை சித்தரையா நிறைய விஷயம் இருக்கு. அவரை பற்றி சொல்லணும்னா ஒரு உத்தமர். அடுத்தடுத்த சித்தர்களை பார்க்க நேரம் கம்மியாக இருக்கிறதுனால
மச்சமுனி ஐயா, நிறைய விஷயம் ஐயாவை பற்றியும் சொல்லலாம். அடுத்த சித்தரை பார்க்க போயிடுவோம். கோரக்கர் சித்தர் ஐயா, அருமையான மகான். நிறைய ஜூனியர், அவங்களுக்கு கீழே நிறைய சீடர்கள் வந்தாங்க, நிறைய வழிகளை காட்டிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம சட்டநாதர் ஐயா. சட்டநாதர் ஐயாவை பற்றி சொல்லணும்னா, அவரும் சின்ன வயசில் ரொம்ப ஆன்மீக வழியில் இறைவனை தேடிட்டு இருக்கும்போது ஐயாவை ஒரு குருமார் அவர் வந்து ஐயாவோட கையை ஒரு கோயிலில் இவர் போயிட்டு வரும்போது கையை பிடிச்சி, என்ன சட்டமணி போகலாமா அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு போய் ஆன்மீகத்தில் ஒரு அருமையான வழிகளை அவங்களுக்கு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் ஐயா நிறைய பேருக்கு நல்ல வழிகளை காமிச்சாங்க. சுந்தரநாதர் ஐயா, இவங்களை பத்தி சொல்லணும்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அவருக்கு கீழே நிறைய சீடர்களை உருவாக்கியிருக்காங்க. இறைநிலையை அடைஞ்சு அவங்களே இறைநிலை அடைய வழிவகுத்து கொடுத்துருக்காங்க. ராமதேவர் ஐயா, அவங்கள பத்தி சொல்லணும்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அவரு கீழே நிறைய சீடர்களை உருவாக்கி இறைநிலை அடைய கூட்டு போயிட்டு இருக்காங்க. கொங்கணர் ஐயா, இவங்கள பத்தி சொல்லணும்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. பெரிய சித்தர்கள் ஐயாவை பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். கமலமுனி ஐயா, அவங்கள பத்தியும் நிறைய விஷயம் இருக்கு. அவங்களுக்கு கீழே நிறைய சீடர்களுக்கு நல்வழி காமிச்சு அவங்கள வளர்த்துட்டு வர்றாங்க. பதஞ்சலி முனி ஐயா, அவங்கள பத்தி சொல்ல வேணாம், ரொம்ப பிரபலம், எல்லாருக்கும் தெரியும். கரூரர் ஐயா, அவங்க வாழ்ந்த காலத்துல ராஜராஜ சோழன் ஐயா வாழ்ந்துருக்காங்க. கரூரர் ஐயா தான் அந்த கோயிலை முழுமையா கட்டி முடிக்கிறதுக்கு உதவியா இருந்தாங்க. அதுவும் இல்லாம ஒரு காலகட்டத்துல அந்த கோயிலோட வெளி வேலைகள் எல்லாம் முடிஞ்சப்ப சிவலிங்கத்தை அங்க பிரதட்சணை பண்றதுக்கு அவங்களால முடியவே இல்லை. ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தாங்க எப்படி பண்றது என்னன்னு. சரியான நேரத்துல, சரியான காலத்துல, சரியான நேரத்துல கரூரர் ஐயா அங்க வந்து அந்த சிவலிங்கத்தை தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில்ல கரெக்டா அதை அடிக்கல் நாட்டி கரெக்டா அந்த இடத்துல செட் பண்ணி கொடுத்தாங்க. பெரிய மகான். புலிப்பாணி சித்தரையா எப்போதுமே புலியோட தான் இருப்பாங்க. நிறைய சீடர்களுக்கு நிறைய நல்ல வழிகள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. காட்டுல புலிகளோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஐயா. இடைக்காட்டர் ஐயா, இடைக்காட்டர் ஐயாவை பத்தி சொல்லணும்னாக்கா அருமையா அந்த காலத்துல வாழ்ந்தவங்க. இடைக்காட்டர் சித்தையர் ஐயா வந்துட்டு நவகிரகங்களையே இடம் மாத்தி இயற்கையில உள்ள அந்த செடிகளுக்கெல்லாம் வந்துட்டு மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சித்து வேலைகள் செஞ்சாங்க. அது ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பாங்க காட்டுல. அப்போ வந்துட்டு ஒரு சில இலைத்தலைகளை வந்துட்டு குடியிருந்த அந்த மண் செவுத்துல வச்சு பூசியிருப்பாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அங்க நிறைய வறுமை வரும்போது தண்ணி எல்லாம் இல்லாம செடிகள்லாம் வாடும்போது ஒரு சில இலைகளை வந்துட்டு தன்னுடைய மண் செவுத்துல வச்சிருப்பாங்க. அது ஆடுகள் வந்து மேலே உரசி கீழே விழும்போது அந்த இதெல்லாம் சாப்பிட்டோன்னே ஒரு கிறக்கத்தில் இருக்கும் ஆடு. அதுக்கப்புறம் ஆடு எந்திரிச்சிருக்கும் போது ஒரு சில வேலையினால அந்த 9 கிரகங்களையும் ஆட்சி செய்கிற சில விஷயங்கள்ல என்னால் வெளியில சரியா எக்ஸ்பிளைன் பண்ண வார்த்தைகள் எனக்கு இல்லை. அப்ப அந்த பாலை கொடுத்து சில கிரக அமைப்புகளை மாற்றி பூமி செழிக்கிறதுக்காண்டி மழை வர வச்ச ஒரு மாபெரும் சித்தரையா, இடைக்காட்டர் சித்தரையா. பாம்பாட்டி சித்தரையா, அவங்கள பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லிட்டு போலாம். மருதமலை என்ற மலையில் முருகன் மீது பற்று கொண்டு முருகன் சிலையை நிறுவிய அந்த கோயிலை உருவாக்கிய
சித்தரையா, பாம்பாட்டி சித்தரையா. இவர் பாம்பு பிடிக்கும் வேலையை தொழிலாக வைத்திருந்தார். சும்மா பாம்புகளோட தொழில்னா தொழில் காசு கொடுத்து பண்றது கிடையாது, பாம்புகளோட விளையாடிட்டு இருப்பாரு, அவ்வளவுதான். அவருக்கு அது தொழில் கிடையாது. மன்னிக்கவும் ஐயா, மன்னிக்கவும். அவங்க வந்துட்டு காடுகள்லையும் இதுலேயும் அந்த பாம்புகளை பிடிச்சி விளையாடுறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இறைப்பற்று அவங்களுக்கு ரொம்ப உண்டு. அப்போ ஒரு வாட்டி நைட்டில் அவங்க ஒரு குறிப்பிட்ட பாம்போட விளையாடுறதுக்காண்டி ஐயா அந்த கானகம் உள்ள போயிருக்கும் போது அங்கே சட்டை முனி ஐயா, அவங்க தான் நினைக்கிறேன், பாம்பாட்டி சித்தரையாவை பார்த்துட்டு ஒரே சவுண்டாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம பாம்பாட்டி சித்தரையா, ஐயா நீங்கள் என்ன இப்படி சிரிக்கிறீங்க, உங்கள் உடம்பு இப்படி ஜொலிக்குது, பளபளன்னு இருக்கு, என்னங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, நீ பாம்புகளை பிடித்து விளையாடுறத நிறுத்திட்டு என்னோட வா, நான் உனக்கு சில உடலில் உள்ள அந்த குண்டலினி ஆன்மா என்னும் அந்த ஒரு ரகசியமான ஒரு விஷயத்தை நான் உனக்கு புலப்படுத்துகிறேன், இது உன்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் என்று சொல்லி ஐயா அவர்களை அவங்க குருவாக இருந்து வழிநடத்தி கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பாம்பாட்டி சித்தரையா எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் நல்வழி காமிச்சு இறைநிலையாடுறதுக்கு உதவி பண்ணுறாங்க. ஸ்ரீ வான்மீகரையா, அவங்கள பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம், ஒவ்வொரு சித்தரையும் பற்றி ரொம்ப பொறுமையாக சொல்லிட்டு இருந்தோம்னா சில நேர்கள் பார்க்குறதுக்கு நேரம் கம்மியாக இருக்கும். வாங்க அடுத்த சித்தரையாவை பார்ப்போம். ஒரு பெரிய மகான், அவர் எல்லாருக்கும் வழிகாட்டுறவர், காட்டுவாங்க. தன்வந்திரி ஐயா, அவங்கள பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அவங்க பேர்லேயே நிறைய அர்த்தம் இருக்கு. ஆன்மீக வழியில் செல்றவங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்து தெரிஞ்சுக்கங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை. அம்மா காலையில் நேர்களே, இந்த அருமையான அழகான 18 சித்தர்களை நம்ம மன்னர்கள் வாழ்ந்த மண்ணில், மன்னார்குடின்னு இப்போ சொல்லக்கூடிய இந்த ஊரில் நிறுவியவர் ஐயா பரத் ஐயா சித்தர் சுவாமிகள். இவங்க தான். காலபைரவர், வார்த்தையால் எந்த வார்த்தையும் சொல்ல முடியாத ஒரு அற்புதமான ஒரு சக்தி, காலத்தை தன் வசம் கொண்ட காலபைரவர் ஐயா.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, போற்றி போற்றி. அன்பு நெஞ்சங்களுக்கு நிறைவுரை. இவ்வளோ நாளே ரொம்ப பொறுமையாக அன்பாக அழகா ஆன்மீகத்தை பற்றி, ஆன்மீக தகவலை பற்றி பட்டமைக்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்துல வந்து இன்றைக்கி இங்கே உட்கார்றதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்த சித்தரையா அவர்களுக்கும், மனித உடலில் வாழும் இறைத்தன்மை உள்ள மனிதர்களுக்கும், நந்தி பகவான் அவர்களுக்கும், சிவலிங்கம், பஞ்சபூதம், அனைத்து இறை சக்திக்கும் எனது மனமார்ந்த நன்றி.